பெரிய திருவிழா ஒரு திருநங்கைகளுக்கான விஷயத்தை பற்றி ரொம்ப எளிமையாக நீங்கள் பேசியிருந்தீங்க. அதோடைய தாக்கம் எப்படி இருந்துச்சு? இந்த 21 நாயக்குகள் நீங்கள் அவங்க பண்ணுற விஷயங்களை சொன்னதுனால எந்த மாதிரியான எதிர்வினை ஆற்றாங்க மேம்? உன்னை பற்றி அலசிட்டு இருக்காங்க, உன்னை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு இருக்காங்க. கொண்டு என்னை பற்றி என்ன அலசினாலும் என்ன டீட்டெயில் கேட்டாலும் ஒன்றுமே இருக்காது, ஜீரோ தான். நம்ம கோவில்ல சாமி கும்பிட போறோம் அப்படின்னு இருக்கிறவங்க சாமி கும்பிட வந்திருப்பாங்க. அங்க போய் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நான் பேசுனது பாதிப்பதா இருக்கும். சென்னை, தமிழகம் முழுவதும், அது இல்லாம மலேசியா, மற்ற நாடுகள்ல இருந்தும் கூட எல்லாருமே வந்து மிங்கிள் ஆகக்கூடிய இடம் வந்து விழுப்புரம் கூவாக்கம் கூத்தாண்டவர் கோயிலுக்கு எல்லா நாடுலயுமே இருந்து வருவாங்க. சோ அது வந்து மிக பெருசா பிரம்மாண்டமா பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சின்றதுனால இவங்க எல்லாருமே கொள்ளை அடிக்கிறதுக்கு அங்கதான் முடியும். முதல் வருஷம் வந்து மஞ்சள், 2வது வருஷம் வெள்ளி தாலி, 3வது வருஷம் தங்கத்தாலி. இந்த 3 வருஷம் இந்த தங்கத்தாலி கட்டி அறுத்துட்டாங்கன்னா அதோட முடிஞ்சிச்சு. இதெல்லாம் பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும். ஆனா இப்ப இந்த நாயக்க சிஸ்டம் இதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னே தெரியாது. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வெளிச்சம் அறக்கட்டளையோட நிறுவனர், திருநங்கை சமூக போராளி திருநங்கை மந்த்ரா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. இப்போ கடந்த வீடியோக்குள்ள பாத்தீங்கன்னா கூவாகம் திருவிழா, அதாவது திருநங்கைகளுடைய தெய்வத்திற்காக பிரத்யேகமா நடக்கக்கூடிய அந்த திருவிழாவில் நடக்கிற முறைகேடுகள் குறித்தும் நிறைய குற்றச்சாட்டுகள் குறித்தும் பேசியிருந்தீங்க. அது ஒரு சாதாரண விஷயமா பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு பெரிய திருவிழா ஒரு திருநங்கைகளுக்கான விஷயத்தை பத்தி ரொம்ப எளிமையா நீங்க பேசியிருந்தீங்க. அதோடைய தாக்கம் எப்படி இருந்துச்சு? இந்த 21 நாயக்குகள் நீங்க அவங்க பண்ற விஷயங்களை சொன்னதுனால எந்த மாதிரியான எதிர்வினை ஆற்றாங்க மேம்? அதாவதுமா, நம்ம விழுப்புரம் மாவட்டம் இந்த கூத்தாண்டவர் கோவில் கூவாக்கம் திருவிழாவில் வந்துட்டு சில அநியாயங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது. சில செக்ஸ் ரீதியான பாலியல் ரீதியான விஷயங்கள்லாம் நடந்ததை பற்றி நம்ம லாஸ்ட் டைம் பேசியிருந்தோம். அதோட எதிர்ப்புகள்னு பார்த்தாக்கா இந்த திருநங்கைகளில் மட்டும் ஒரு 4-5 பேர் தான், நிறைய பேர்லாம் கிடையாது. இதே திருநங்கைகள் மக்களே வந்து நிறைய பேர் என்னை வந்து ஆதரிச்சாங்க. நிறைய பேர் வந்து என்கிட்ட கமெண்ட்ஸில் கூட போட்டிருப்பாங்க. நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணியே பேசினாங்க. கரெக்டுடி, இதை பற்றி யாரோ பேச மாட்டாங்களோன்னு நினச்சேன், பரவாயில்ல நீ இதுலேயும் வந்துட்ட, இதை பற்றியும் நீ பேசின, எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம், கரெக்டான விஷயத்தை தான் பேசியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து என்ன, அதில் பாதிச்சவங்க வந்து அவங்க கொஞ்சம் மனசு ஃபீல் ஆயிருக்கும் இல்லையா. அதாவது நம்ம கோவிலில் சாமி கும்பிட போகிறோம் அப்படின்னு இருக்கிறவங்க சாமி கும்பிட வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நான் பேசினது அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருந்திருக்காது. நம்மள நம்ம சாமி கும்பிட தாலி கட்டணும், அந்த சடங்கு முடிச்சோம் போகணும்னு. அங்கே போய் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நான் பேசுனது பாதிப்பதான் இருக்கும், குறுன்னு இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி வந்து என்கிட்ட நிறைய பேர் வந்து பேசினாங்க. பேசி கரெக்டாக பேசியிருக்கடி, அங்கே என்ன நடக்குதோ அதை நீ அப்படியே ஓப்பனாகவே சொல்லியிருக்கிற, இதெல்லாம் நாங்கள் வரவேற்கிறோன்ற மாதிரி நிறைய பேர் ஆதரிச்சாங்க. நம்ம சென்னை திருநங்கைகளும் சரி, மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய திருநங்கைகளும் வந்து நான் பேசினதை வந்து ஆதரிச்சாங்க. ஸோ இந்த சென்னையில் இருக்கக்கூடிய இந்த 21 நாயக்கங்கள்கிட்ட இருந்து எனக்கு எந்த ஒரு எதிர்ப்புகளுமே வரல. ஒருவேளை அவங்க மனசுக்கு வந்து நான் பேசுறது கரெக்டாக இருந்திருக்கும், பரவாயில்ல அவ கடை தானே பேசியிருக்கான், நம்ம என்ன பேசுறது என்ன சொல்றதுன்னு தெரியாம நான் பேசுறது அவங்களும் ஏத்துட்டு இருப்பாங்க. அதனால எந்த ஒரு எதிர்ப்புகளுமே வரல. ஆனாலும் கூட நான் மீண்டும் சொல்லக்கூடியது, நான் வந்து எதிர்மனு ஒன்று வந்து சோசியல் வெல்ஃபேர் போர்டுக்கு கொடுத்துருக்கேன். சில விஷயங்கள்லாம் பேசிட்டு, என்னன்னா இந்த கூவாக்கம் திருவிழாவுக்கு வந்து நம்ம நிதி கொடுக்கறது, நிதி வாங்கிறது, சில அரசியல் சம்மந்தப்பட்டவங்களாம் நிதி கொடுக்கறது, ஸோ இதெல்லாம் சென்னைக்கு வந்து வேண்டான்ற மாதிரி நம்ம போன வாட்டி பேசியிருந்தோம் இல்லையா. அதை பற்றி நான் கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து எனக்கு எதிர்ப்புகள்லாம் வரும்னு நினைக்கிறேன். வந்தாலும் அதையும் நான் பேஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து யாரையும் ஏமாத்தலை, யாரும் நடக்காத ஒரு விஷயத்த நான் சொல்லலை. இப்போ பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் இப்போ எதெல்லாம் வந்து நான் கரெக்டான ஒரு இது வந்து நான் வெளியே கொண்டு வரேன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை பற்றி போயிட்டு இருக்குமா. இப்போ இந்த கூவாகம் திருவிழாவை தாண்டி ஜமாத்தில் நடக்கக்கூடிய நிறைய முறைகேடுகள் குறித்தும் இங்கே பேசிக்கிட்டே இருக்கீங்க. அது குறித்து அதனால உங்களுக்கு ஏதாவது மிரட்டல்கள் ஏதாச்சும் வருதா மேம்? அதாவது நீங்கள் கேட்ட மாதிரிமா இந்த 21 நாயக்கங்களில் பற்றி நம்ம ஒவ்வொரு வாரம் ஒவ்வொருத்தரை பற்றி பேசிட்டு இருந்தோம். ஸோ இது மூலயமா வந்துட்டு எனக்கு எந்த ஒரு மிரட்டலுமே இப்போ வரைக்கும் வரல.
ஏன் வரலன்னு கேளுங்க. எதனால மேம்? ஏன்னா மிரட்டல்கள் வந்தாக்கா அவங்க வந்து அவங்க செஞ்ச தவிர அவங்களே ஒத்துக்கிட்டு வர மாதிரி நான் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி நான் அதை ஒரு சேனல்ஸ்ல போடுவேன். அந்த பயம் அவங்களுக்கு வந்துரும்ன்ற ஒரு பயம் இருக்கு. இன்னொன்று வந்துட்டு இந்த 21 நாயக்கங்களுக்குள்ளவே வந்துட்டு நான் நல்ல விதமாலாம் பேசியிருந்தேன் தெரியுங்களா. அவங்களாம் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பரவாயில்ல கரெக்டாக தான் போட்டிருக்க, நாங்களா எந்த தவறுமே செய்யலையேம்மா, உண்மையை தானே சொல்லியிருக்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. இதில் பேடாக நான் யாரெல்லாம் போட்டிருந்தேனோ அவங்கெல்லாம் வந்துட்டு டைரெக்டாக என்கிட்ட வந்து மிரட்டல்கள் கொடுக்கல. ஆனால் மறைமுகமான தாக்குதல் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்கன்றதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இன்னும் என்கிட்ட டைரெக்டாக எதுவுமே வரல. பட் வந்து உன்னை பற்றி அலசிட்டு இருக்காங்க, உன்னை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுருக்காங்க. கொண்டு என்னை பற்றி என்ன அலசுனாலும் என்ன டீட்டெயில் கேட்டாலும் ஒன்றுமே இருக்காது, ஜீரோ தான். திருப்பதி பெருமாளுக்கு எப்படி நாமம் போட்டிருக்காங்களோ அது போல தான் இவங்களுக்குமே இருக்கும். ஸோ அது எல்லாமே அவங்களுக்கும் தெரியுது. உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த 21 பேர்லேயுமே வந்து ஒவ்வொருத்தர் பின்னாடியுமே ஒவ்வொரு அழுக்கு முட்டைகள் இருக்கு. அதை தான் நான் திறக்கிறேன். சரிங்களா? எனக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடியே இல்லை முன்னாடியே இல்லை, எந்த ஒரு அழுக்கு முட்டையே இல்லை. அவங்களால திறக்க முடியாத காரணத்தினால தான் அவங்க அமைதியை காக்குறாங்க. வேற எதுவுமே என்னை பற்றி பேசுறதுக்கு அவங்க கிட்ட வேற எதுவுமே கிடையாது. அப்போ அவங்க என்ன பண்ண முடியும்? அமைதியாக தான் இருக்கணும். ஆனால் புலி பதுங்குவது பாய்வதுக்கு தான். இவங்க அமைதியாக இருக்காங்கன்னா பின்னால ஏதோ ஒரு வேலை நடக்குதுன்னு அர்த்தம். அதையும் சந்திக்கிறதுக்கு நான் ரெடியாகவே இருக்கேன். இவங்க எதுவனால வேலை நவுத்துட்டோமா பார்த்துக்கலாம் அப்படின்ற வழக்குகள்லாம் இருந்ததுல்ல மேம். இப்போ நேரடியாக வந்து மோத முடியாம வழக்குகள் போட்டு அச்சுறுத்துறாங்க அப்படின்னு கடந்த காலங்களில் சொல்லியிருந்தீங்க. அந்த வழக்குகள் எந்த நிலையில் இருக்கு மேம்? வழக்குகள் வந்து கோர்ட்ல போயிட்டு இருக்கு. நானும் வந்து இந்த தேசிய திருநங்கை கூட்டமைப்பு மேல ஒரு வழக்குகள் 21 நாயக்குகள் மேலேயும் போட்டிருக்கோம். அந்த வழக்குகள் இந்த ஏப்ரல் மே மாசத்துல வந்துடும். அவங்களும் வந்து வழக்குகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் 21 பேருமே வருவாங்க. ஸோ இது மாதிரியான நிறைய இதுகள்லாம் போயிட்டு இருக்கு. வழக்குகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஒரு சில நபர்களை வந்து நான் பேசலைனாக்கா கோர்ட்டுக்கு நான் மரியாதை கொடுக்கணும், கோர்ட்டுக்கு மதிப்பு கொடுக்கணும். இவங்கள பேசுறதுனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கோர்ட்டுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கணுன்றதுக்காக நான் அவங்களோட பேரெல்லாம் சொல்லி பேசாம இருக்கேன். சொல்லணும்னாக்கா எனக்கு அதை பத்திலாம் ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? அதுதான் ஒரு வழக்கு நம்ம வந்து கோர்ட்ல இருக்கும்போது அந்த சம்மந்தப்பட்டவங்களை பத்தி பேசிட்டு அவ்வளோ நாகரிகமா இருக்காதுன்றதுக்காக ஒரு சிலர் பேரெல்லாம் சொல்லாம இருக்க. அதுவும் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து சொல்ல ஆரம்பிச்சிடுவேன். நெக்ஸ்ட் வீக்கோட வழக்கெல்லாம் முடியுதுங்களா? அப்படிலாம் இல்லை, நெக்ஸ்ட் வீக்கோட வழக்கு முடியல. பட் வந்து அவங்க ஒரு சில வேலைகள்லாம் பார்த்து அவங்க என்னோட பேரை உச்சரிக்கும் போது அவங்களே சொல்லும்போது நான் சொல்லக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு விவாதம் வந்துட்டு இருக்கு. வழக்குகள் எல்லாம் தாண்டி சமாதானத்துக்காக ஏதாவது பேச்சுவார்த்தை நடக்குதா மேம்? சமாதானத்துக்கு ஒரு சிலர்கிட்ட இருந்து எனக்கு வந்து பேச்சுக்கள் வந்ததுமா. ஒரு சில நாயக்குகள் வந்து இந்த 21 பேர்லேருந்து ஒரு 2-3 நாயக்குகள் எல்லாம் வந்து என்கிட்ட வர்றதுக்கு எங்களோட வெளிச்சம் டீம்ல ஆலந்தூர் ஜமாத்தில் வந்து சேரத்துக்கு 2-3 நாயக்குகள் வந்து என்கிட்ட ஃபோன் மூலயமா பேசியிருக்காங்க. நாங்கள் வந்து இப்போதைக்கு இந்த சென்னை நாயக்கு சிஸ்டமுக்கு ஒரு முடிவு எடுக்காமல் எங்களோட இதில் வந்து நாங்கள் அங்கே இருந்தவங்கள இதில் சேர்க்க விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டோம். ஏன்னா யார் எதுக்காக வராங்கன்னு தெரியாது. நம்ம கூட வந்து இருக்கிற மாதிரி இருந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய ரகசியங்கள், இங்கே எனக்கு யாரெல்லாம் உதவி பண்ணுறாங்க, யார் மூலயமா நான் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் பயனடைஞ்சிட்டு வரணும், அதெல்லாம் கண்டுபிடிக்கல கூட வரலாம். உண்மைதானே இதெல்லாம்? ஸோ அதனால இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நான் அந்த சைடில் ஒரு பதவியில் இருந்தவங்களுக்கு இங்கே ஒரு பதவி கொடுக்க நான் விரும்பலைன்னு சொல்லிட்டேன். அப்போ அங்க பதவியில இருந்த யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட ஒருத்தர் இல்ல 3 பேர் பேசியிருக்காங்க. ஒருத்தர் மட்டும் இல்ல 3 பேர் பேசியிருக்காங்க. அந்த 3 பேருக்குமே இப்ப வரைக்குமே வந்து இந்த நாயக்கு சிஸ்டம்ல இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க. ஏன்னா 21 நாயக்கு பாத்தீங்கன்னா 21 நாயக்குமே ஒரே மாதிரியான பவர்ல ஒரே மாதிரி அதிகாரத்தோட இருந்தா பரவாயில்ல. அங்க ஏறுவதும் இறங்குவதுமே இருந்தா அப்ப எப்படி இருக்கும்? நானும் நாயக்கு நீங்களும் நாயக்குன்னும் போது நான் வந்து உட்காருன்னும் போது நீங்க அங்க உட்காருமா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? புரியுதுங்களா? நான் வந்து அங்க உட்காருன்னு சொல்றேன். அதே நீங்க சொல்லணும் போது ஏய்லாம் சொல்லக்கூடாது, அங்க உட்காடி செல்லும் அப்படி சொல்லுங்கன்னு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? நான் நாயக்கு நீ நாயக்கு தானே.
அப்ப ஏன் மட்டம் தட்டுற, நீ தான் அதிகாரம் பண்ற. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் பாதிச்சவங்கெல்லாம் வந்து இப்போ நம்ம சைட்ல வராங்க. அதாவது இளம் திருநங்கைகள் வரத்து போக, எனக்கு யூக்கலான திருநங்கைகள் வரத்து போக, இப்போ அவங்களுக்கு யூக்கலான நாயக்குங்களை வர ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வெளிச்சம் மர கட்டளையை தேடி. நீங்க தான் ஏத்துக்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம யோசிக்கணுமா? நாயக்குங்களை நம்பவே மாட்டேன் நான் இந்த சென்னையில இருக்கிற நாயக்குங்களை. அதனால நம்மளோட இதுல சேர்க்கறதுக்கு நம்ம ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி கூட யோசிக்கலாம், ஒன்றும் தவறே கிடையாது. இப்போ கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவில் நடக்கக்கூடிய அந்த அராஜகங்கள் அட்டூழியங்கள் பற்றி நம்ம பேசியிருந்தோம். அதே மாதிரி தமிழகத்தில் வந்து ஒரு 3 இடத்துல நடக்கவர்தா சொல்லப்படுது. என்னன்னா கடலூரில் இருக்கக்கூடிய ஒரு கூத்தாண்டவர் கோவில்லையும், அப்புறம் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு கூத்தாண்டவர் கோவில்லையும் இந்த மாதிரியான திருவிழாக்கள் திருநங்கைகளுக்காக பிரத்யேகமாக நடக்கப்படுறதாகவும் சொல்லப்படுது. இங்கே விழுப்புரம் கூவாகத்தில் பண்ணுற மாதிரியான அட்டூழியங்கள் அட்ராசிட்டியெல்லாம் அங்கே போயும் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய திருநங்கைகள் பண்ண முடியுமா மேம்? அதாவதுமா, விழுப்புரம் கூத்தாண்டவர் கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது சென்னை, தமிழகம் முழுவதும். அது இல்லாம மலேசியா, மற்ற நாடுகள்ல இருந்தும் கூட எல்லாருமே வந்து மிங்கிள் ஆகக்கூடிய இடம் வந்து விழுப்புரம் கூத்தாண்டவர், கூவாக்கம் கூத்தாண்டவர் கோயிலுக்கு எல்லா நாடுலயுமே இருந்து வருவாங்க. ஸோ அது வந்து மிக பெருசா பிரம்மாண்டமா பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சின்றதுனால இவங்க எல்லாருமே கொள்ளை அடிக்கிறதுக்கு அங்கதான் முடியும். புரியுதுங்களா? நான் ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணுறேன், நான் ஒரு பேஷன் ஷோ நடத்துகிறேன், நான் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணுறேன், நான் ஒரு அவேர்னஸ் பண்ணுறேன், இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு ஏதாச்சும் ஒன்று போட்டு ஒரு பில் புக் அடித்து மொத்தத்தை ஒப்பிடுவாங்க. அது வந்து இந்த விழுப்புரத்தில் தான் நடக்கும். சரிங்களா? மற்ற இது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க கடலூர் கூத்தாண்டவர், கடலூருக்கும் பாண்டிச்சேரிக்கும் நடுவில் இருக்கும். அது வந்து கொத்தாட்டை கோவில், கொத்தாட்டை கூத்தாண்டவர் கோவில்னு சொல்லுவாங்க. தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்கோங்க. கொத்தாட்டையிலையும் ஒரு கூத்தாண்டவர் கோவில் இருக்கு. இதுவும் ரொம்ப பழமையான கோவில் தான். சரிங்களா? ஆனா வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் வந்து அங்க இருக்காது. கூவாகத்தை விட அது பழைய கோவில். ஆமா, பழைய கோவில். இங்க இருக்கக்கூடிய அந்த இதுலாம் அங்க இருக்காது. ரூம்ஸ், தங்க இடம் அதெல்லாம் இருக்காது. அது வந்து ஒரு ஊருக்குள்ள இருக்கும். ஒரே ரோடு தான் ஸ்ட்ரெயிட்டா. இந்த லாஸ்ட்ல ஆரம்பிச்சு அந்த லாஸ்ட்ல போனீங்கன்னா கோவில், அங்கிருந்து திருப்பி இந்த லாஸ்ட் வந்தா பஸ் ஸ்டாண்டு, அவ்வளவுதான். அதே போல இங்க மாதிரி வந்து ஸ்டேஜ் ப்ரோக்ராமு அது இதெல்லாம் அங்க பண்ண முடியாது. அதனால வந்து இங்க இருக்கக்கூடிய கூட்டம்லாம் அங்க கம்மியா தான் இருக்கும். ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த கூத்தாண்டவர் கோவில் அது. அங்கேயும் நிறைய பேர் போவாங்க. அது வந்து இந்த விழுப்புரம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழா சித்ரா பௌர்ணமிக்கு முடியும். அதுக்கு அடுத்த பௌர்ணமி அங்க ஸ்டார்ட் ஆகும். அதே போல பாண்டிச்சேரியில் பிள்ளையார் குப்பம் சொல்லி அங்க ஒரு கூத்தாண்டவர் கோவில் இருக்கு. நிறைய பேர் வந்து இந்த நாகரிகமா டீசெண்டா இந்த கெலேஜ் இல்லாம நிறைய இந்த இதுலாம் பிடிக்காதவங்க அவங்கெல்லாம் வந்து இப்போ விழுப்புரம் கூத்தாண்டவர் கோவில்ல இருந்து நிறைய பேர் விலகி வந்து இப்போ இந்த பாண்டிச்சேரி பிள்ளையார் குப்பம் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து இந்த கூவாகம் கோவிலை விட பழைய கோவிலா இல்ல இது புதுசு? பாண்டிச்சேரி கோவில் வந்து கொஞ்சம் புதுசு தான். இதுல போறவங்க கொஞ்சம் டீசென்டானவங்க, சாங்கியம் சம்பிரதாயத்துக்காக மட்டும் போகக்கூடியவங்க. இந்த கூத்தாண்டவர் கோயிலை சுத்தி ஆணுரை விற்பாங்க, அதை வாங்குவோம், பிஸ்னஸ் பண்ணுவோம், அதுக்காக போறவங்கள டீசென்டானவங்க போய் சாமி பார்க்கறது, தாலி கட்டுறது, தாலி அறக்கிறது, அந்த சடங்கு முடிச்சுட்டு கிளம்பி சென்னைக்கு வந்துடும். இதுல வந்து ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதை ஒரு ஜாலியா ஒரு என்டர்டைன்மெண்டா பாக்குறாங்க. சரிங்களா? எல்லாருமே சொல்றாங்களே கூத்தாண்டவர் கோயிலுக்கு போயிட்டு நாங்க தாலி கட்டி தாலி அறுத்து அப்புறம் ஒரு சாந்தி முகூர்த்தம்ன்றது வந்து அது ஒரு சாங்கிய சம்பிரதாயம்னு சொல்லிட்டு, சரி தாலி கட்டி தாலி அறுத்தீங்க, சாங்கிய சம்பிரதாயம். எத்தனை பேர் வந்து வெள்ளை புடவை கட்டிக்கின்னு இருந்தீங்க? இதுக்கு உண்மையான நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்னோட காலத்துல நான் பார்த்திருக்கேம்மா. இப்ப நானே கூத்தாண்டவர் கோயில் அவ்வளோ போறது கிடையாது. என்னன்னா என் காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க போய் தாலி கட்டி அந்த தாலி அறுத்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து எல்லாம் சென்னைக்கு வந்துட்டு ஒரு 15-16 நாள் வந்து வெள்ளை புடவையிலே இருப்பாங்க, வீட்டுக்குள்ளவே இருப்பாங்க. வெளியே அதாவது ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, ஒய்ஃப் எப்படி இருக்கணும்? வெள்ளை புடவையில இருப்பாங்க. ஒரு 15-16 நாள் வீட்டுக்குள்ளவே இருப்பாங்க. வீட்டுக்குள்ள இருந்தா அந்த எல்லா வளையல் போடுறது, அதாவது ஒரு வீட்டுக்காரர் இருந்துட்டா அந்த பொண்ணுக்கு என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அது போல அவங்கள அக்கா தங்கச்சிங்க உறவுக்காரங்க எங்களோட இதுல அக்கா அம்மான்னு கூப்பிடுறவங்களாம் போயிட்டு வளையல் போடுறது, மஞ்சள் தேய்க்குது, இது வைக்குது, இதெல்லாம் பண்ணிட்டு கரெக்டா 16ஆம் நாள் அந்த சடங்கே பண்ணுவோம்.
அவருக்கு அந்த கூத்தாண்டவருக்கு படையல் போட்டு பெருமாள் பூஜை எப்படி வாசல்ல இருந்து நம்ம வீடு வரைக்கும் எடுத்துட்டு போறோம், கற்பூரம் ஏத்திட்டு போவோம் இல்லையா, அது போல கற்பூரம்லாம் ஏத்திட்டு கூத்தாண்டவர் பாட்டெல்லாம் பாடி அவருக்கு சில இதுவெல்லாம் பண்ணி அப்ப அது சடங்கு பண்ணி வலையெல்லாம் போட்டு வெள்ளை ஜாக்கெட்லாம் கட்டி இதெல்லாம் பண்ணுவோம். இப்போ அதெல்லாம் பார்க்கறதே இல்லை. இது வந்து ஒரு திருநங்கையும் வந்து ஒரு வாட்டி பண்ணா போதுமா, இல்ல வருஷம் வருஷம் அந்த திருவிழா வருஷம் பண்ணுவாங்க. அதாவது எல்லா திருநங்கைகளுமே வந்துட்டு வருஷம் தாலி கட்டி தாலியா இருக்க மாட்டாங்க. 3 வருஷம் தான். முதல் வருஷம் வந்து மஞ்சள், 2வது வருஷம் வெள்ளி தாலி, 3வது வருஷம் தங்க தாலி. இந்த 3 வருஷம் இந்த தங்க தாலி கட்டி அறுத்துட்டாங்கன்னா அதோட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் போய் தாலி கட்டணுன்றதுல அதுக்கப்புறம் நான் ஏதோ வேண்டுதல் வச்சு என்னோட கோரிக்கை நிறைவேறினால் அதுக்கு உண்டான வேண்டுதலுக்கு நான் போய் செய்வேன். அந்த மாதிரி தான் போகும். அப்போ இந்த 3 வருஷமும் இந்த மாதிரியான சடங்குகள்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் இப்போ இந்த நாயக்க சிஸ்டம் இதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னே தெரியாது. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் போயிட்டு இருக்கு. அதே போல் வந்து நான் திரும்பவும் வந்து நான் எங்கள் இளம் திருநங்கைகளுக்கு, எங்கள் திருநங்கை மக்கள் அனைவருக்குமே நான் சொல்லக்கூடியது என்னன்னா, கூத்தாண்டவர் கோவில்ன்றது நம்ம எல்லாருக்குமே குலதெய்வமான ஒரு கோவில். நம்ம எல்லாருக்குமே இஷ்ட தேவர் அவரு ஐயா கூத்தாண்டவர். நம்ம எல்லாருமே அங்கே போகிறோம். நம்மளுடைய வேலை என்னமோ நம்ம சாங்கிய சம்பிரதாயம் பார்த்துட்டு கோவிலை சுற்றி எந்த ஒரு பாலியல் வேலையை பண்ணாமல், கோவிலை தாண்டி நீங்கள் வேற எங்கன்னா எப்படி வேணாலும் இருந்துக்கோங்க. பட் கோவிலாண்ட எந்த ஒரு அசிங்கமும் பண்ணாமல் அந்த ஊர் மக்கள் நம்மளை பார்த்து சிரிக்காத அளவுக்கு நடந்து வந்தாலே போதும். தயவு செஞ்சு திருநங்கை மக்கள் அனைவருமே இது ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணி இதை பண்ணுங்க. உங்கள் எல்லாருமே நான் 2 கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். கோவிலை சுற்றி எந்த ஒரு அசிங்கமும் பண்ணாமல் அவுட் சைடில் எது ஒன்றாலும் நடத்திக்கோங்க. கோயிலாண்ட நல்ல பேரோடு வரணும்னு வேண்டிக்கிறேன். உங்கள் நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் மேம். இவ்வளவு நேரம் நேர்காணல் இணைந்து எங்களோட பல கேள்விகளுக்கு தெளிவான பதில்கள் அளித்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி அம்மா.